We have a very short time, so I'm going to நான் வேகமாக போகிறேன். I want you to follow with me. எனக்கு யாராச்சும் ஒருத்தர் முன்னாடி வந்து ஸ்க்ரீனில் போடுற பைபிள் வேர்ஸை மட்டும் வேகமாக படிக்கணும். அதுக்கு யாராச்சும் உதவி பண்ண முடிச்சா நல்லாயிருக்கும். I'll give the mic. Every time you see the Bible verse, I want it to read loudly. பண்ண முடியும்? யா தாராளமா. சரி, இந்த மாலை நேரத்தில் இல்லை, we don't put the verse now, it's not yet. இந்த மாலை நேரத்தில் நாம் ஜெபத்தை குறித்து பார்க்க போகிறோம். For the next 30 minutes or 40 minutes, I will try and keep it short, but you have to follow with me closely. The message format will be, what is prayer, how we have to pray, and what are the distractions that will come in your prayer. நம்ம வேதத்திலிருந்து பார்க்க போகிறோம். In everything we do, we have to progress. நம்ம வாழ்க்கையில் செய்கிற எல்லா காரியங்கள்லையும் ஒரு ஸ்டெப்பு போயினே இருக்கணும். We have to go to the next step. இப்போ ஒரு கிண்டர் கார்டனில் ஒரு பையன் படிக்கிறாங்க. நீங்கள் நெக்ஸ்ட் இயர் போகிறப்போ அடுத்த கிளாஸ் போயிருக்கணும். ஒரு 2-3 இயர்ஸில் போயிருக்கணும். அதுக்கப்புறம் பிரைமரியிலிருந்து ஹை ஸ்கூலுக்கு போகணும். ஹை ஸ்கூல் முடிச்சோன்னா காலேஜுக்கு போகணும். ஒரு முன்னேற்றம் இருந்துக்கினே இருக்கணும். இப்போ ஒருத்தவங்க வந்து 10 வருஷமா நான் வந்து பிரைமரியே ரொம்ப நல்லா இருக்குது, வீட்டில் அம்மா அப்பா வந்து பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச்லாம் கட்டி கொடுத்துட்றாங்க, நான் போவே மாட்டேன் அப்படின்னா, there is something wrong. You have to progress. There should be a progress in everything you do in your life. Now the question is, are we progressing in our prayer or are we stagnant in our prayer? நம்மளுடைய ஜெபத்துல முன்னேறி போறோமா இல்ல நம்ம இன்னும் கிண்டர் கார்டன்லவே இருக்கிறோமான்றது தான் இந்த கேள்வி. முதலாவது, இப்ப நிறைய பேர் பாத்தீங்களா பல வருஷமா சர்ச்சுக்கு போறேன்னுவாங்க, வாரம் சர்ச்சுக்கு போவாங்கன்னுவாங்க. பட் ஆனா ஒரு ஜெபிக்க சொன்னா ஜெபிக்க வராது. பிகாஸ் பழக்கம் இல்லை. ஜெபத்துல பழகணும். இப்போ நீங்க பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்களா, என்டையர் பைபிள் யூ see people were praying. Hannah was praying. இயேசு சொல்றாரு, பரிசேயர் ஜெபிக்கிறாங்க, சதுசேயர் ஜெபிக்கிறாங்க, எல்லாருமே ஜெபிக்கிறாங்க. ஆனா இயேசு ஜெபிக்கிறதுல ஒரு ஜெபத்துல வித்தியாசம் இருந்துச்சு. அதனால தான் டிசிபிள்ஸ் கேட்கறாங்க, எனக்கு சொல்லி கொடுக்குறீங்களா நீங்க பிரேயர் பண்றது எப்படின்ட்டு. That means you need to be trained in prayer. இப்ப நாங்க சின்ன வயசுல போன சபையெல்லாம் எப்படின்னா, ஜெபிக்கணும்னால புக்கை திறந்து தான் படிக்கணும். பரமண்டங்களை கடவோம் அப்படின்னா நாங்க புக்கை திறந்து படிப்போம். ஏன்னா ஜெபிக்க தெரியாது, புக்கை பார்த்தே படிச்சு பழகிட்டோம் எங்களுக்கு. அப்ப டக்குன்னு போற இடத்த பப்ளிக்ல பிரேயர் பண்ணுனா ப்ரேயர் பண்ண தெரியாது, ஏன்னா எங்களுக்கு பழகல. அப்போ ஜெபத்துல பழகணும். You need to train yourself in a prayer that you need to progress to the next level. இன்னும் நாம வந்து சின்ன ஜெபமே, இதுக்கு நன்றி, சாப்பாடு கொடுத்ததுக்கு நன்றி, that's fine. But what about the next level in prayer? 1 கொரிந்தியர் 13:11 வாசிக்க கேட்போம். 1 Corinthians chapter 13 verse 11. நான் குழந்தையா இருந்த போது குழந்தையை போல பேசினேன், குழந்தையை போல சிந்தித்தேன், குழந்தையை போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தைக்கேற்றவைகளை ஒழித்து விட்டேன். நான் புருஷனான பொழுது குழந்தைக்கேற்றவைகளை ஒழித்து விட்டேன். அப்படின்னா ஒரு காலத்துல நான் குழந்தை போலதான் இருந்தேன். ஒரு காலத்துல நான் வந்து பாட்டில பால் கொடுத்தா குடிச்சுனே தான் இருந்தேன். ஆனா இப்ப நான் வளர்ந்துட்டேன். I have grown up and become an adult. But the problem with the Christian community is there are people still using a milk bottle. அவங்க இன்னும் பலசாலியே ஆவல, இன்னும் ஜெபத்துல வளரவே இல்லை. இத்தனை வருஷம் ஜெபிக்கிறவங்க எப்படி இருக்கணும்? இன்னத்திக்கே பலத்த புருஷர்களா இருக்கணும். You should be strong in a prayer. பால் அதுக்கு எப்படி சொல்றாரு, நீங்க இவ்வளவு நாள் நான் பேசி எனக்கு இதை கேட்டுதான் இருக்கிறீங்க, நீங்க எப்படி இருக்கணும் தெரியுமா? Hebrew chapter 5 verse 12 and 13. Hebrews chapter 5 verse 12 and 13. சத்தமா வாசிப்போம். காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதா இருக்கிறது. காலத்தை பார்த்தா அப்படின்னா இவ்வளவு காலம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேனே, இவ்வளவு மெசேஜ் நீங்க கேட்டு நிற்கிறீங்க காலங்காலமா. இப்ப நீங்க என்ன பண்ணணும்? நீங்களே நேத்துக்கு ஒரு பிரீச்சரா இருக்கணும். இவ்வளவு காலம் கடந்து வந்துடுச்சு, இவ்வளவு மெசேஜ் கேட்டுட்டோம். நம்ம கேட்கிற மெசேஜ் தொண்டை வரையும் இருக்குது. அவ்வளோ மெசேஜ் யூடியூப்ல கேட்கிறோம், விளையாட்டுக்கு போய் கேட்கிறோம். There is so much of message you heard. Now Paul is saying, by now you should be the teacher.
பட் என்ன நடக்குதாங்க? படிங்க பிரதர். நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவராய் இருக்கு. இன்னும் நீங்க பாலை குடிச்சுனே தான் இருக்கிறீங்கன்றார். இவ்வளோ காலம் கேட்டதுக்கு you should be a teacher, but what are you doing now? You should be eating a meat. ஸ்டேக் சாப்பிட வேண்டிய நீங்க என்ன பண்றீங்க? இன்னும் சின்ன அந்த பாட்டில் இருக்கிற பியூரேவே சாப்பிட்டு இருக்கிற கொடுத்துனே இருக்கிறாங்க. சந்தோஷமா இருக்குது, ஏன்னா பல்லு வலி இல்லையே, அப்படியே வளர்த்துட்டாங்க. நம்மளும் அப்படியே வளர்ந்து வந்துட்டோம். பால் சொல்றாரு, இந்நேரத்துக்கு நீங்க டீச் பண்ண ஆரம்பிக்கணும். Every one of you should be a teacher of the word by now. Every one of you should be leading the prayer. இன்றைக்கு மாலையில கூட நான் இதை பற்றி யோசிக்கும் போது ஆண்டவர் போட்ட பாரம் வந்து, this has grown, this is keep growing, it will continue to grow. ஒரு நாள் ஆண்டவர் என்னையும் ஜாயும் போயிட்டு go to another remote place, build another prayer fellowship, we will go. We will start with 5 people and it will grow to 100. We have to go and do it. But somebody have to do this here. You should be doing. You should be leading the worship. You should be leading the prayer. நீங்க தான் அடுத்தது செய்யணும். நீங்க பலப்படணும். பவுல் தான் சொல்றாரு, இவ்வளோ நாள் இருந்ததுக்கு நீங்க போதகராக இருக்கணும்பா, போதகராக இருக்கணும். தொடர்ந்து வாசிங்க. பால் உண்கிறவன் குழந்தையா இருக்கிறபடியினாலே நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனாய். நீதியின் வசனத்துல பழக்கம் இல்லை. நீதியின் வசனத்துல பழக்கம் இல்லை. எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. வசனத்துல பழக்கம் இல்லை. இன்னைக்கு பெரிய பிரச்சனையே, என்னைக்கு ஒரு பிரீச்சர் ஏறி மேடை ஏறி என்ன சொல்றாரோ அதுதான் நம்மளுக்கு பைபிள். ஒரு இடத்துல பாக்குறேன், சினிமா பாட்டை பாடுறாரு, ஜனங்கள்லாம் கை தட்டுறாங்க. அதுக்கும் நான் பார்த்தேன், என்ன பைத்தியக்கார ஜனங்க. அவர் சொல்றாரு, இது எல்லாமே கரெக்ட் தான், பைபிள்ல இருந்து தான் எடுக்கிறேன் அப்படின்னு சினிமா பாட்டு பாடுற, அதுக்கும் விசில் அடிக்கிறாங்க. என் பிரச்சனை என்னன்னா, நீங்க பாடுறது விசில் அடிக்கிறது வெளியில வந்து பிரச்சனை கிடையாது. சபையில இதை ஒரு வசனம்னு போதிக்கிறாங்க, அதையும் கேட்கறாங்க. பிரச்சனை என்னன்னா, அந்த சபையும் நிறைஞ்சு வழியுது, அந்த சபையும் நிறைஞ்சு வழியுது. ஒருத்தர் பயங்கரமான அடல்ட்ரியில மாட்டி வெளியில வந்து இருக்கிறாரு, அவரு ஒரு சபையை ஆரம்பிக்கிறாரு, அந்த சபை கியூ கட்டி நிக்குது. ஏன்னா அவர் ஏறி என்ன பேசுறாரோ அதான் பைபிள் அவங்களுக்கு, அதுதான் வார்த்தை. எங்க பாஸ்டர் சொல்லிட்டாருப்பா, தாவீது பண்ணாத தப்பா எங்க பாஸ்டர் பண்ணிட்டாரு, போடுறாங்க கமெண்ட். ஏன்? வசனம் இல்ல. பவுல் சொல்றாரு, உங்களுக்கு நான் எவ்வளவோ போதிச்சிட்டேனே, நீங்க இன்னும் குழந்தையாவே இருக்கிறீங்க. எப்போ வசனத்தை கத்துக்கொள்வீங்க? இன்னும் எவ்வளவு நாள் தான் உங்களை அவங்க ஏமாத்தின்னு இருப்பாங்க? When are you going to rise up and say this is biblically wrong? நம்மளுக்கே தெரியல, நம்ம பிள்ளைங்க எப்படி கத்துப்பாங்க? அவங்க போய் சர்ச்சில் அவங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அவ்வளோதான். நீ என்ன வேணா பண்ணு, ஆண்டவர் உன்னை பார்த்துப்பார், கவலை இல்லை. என்ன வேணா பண்ணு, கிருபை ஒன்று மூடிக்கொள்ளும். அவங்களுக்கு தெரியும் வசனம். தொடர்ந்து வாசிப்பேன். அதை 13 இன்னொரு முறை வாசிங்க. 13. பால் உண்கிறவன் குழந்தையா இருக்கிறபடியினாலே நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனாய் இருக்கிறான். நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனாய் இருக்கிறான். அனுதினமும் வேத வசனத்தை வாசிக்கணும், அனுதினமும் ஜெபிக்கணும். சரிங்க, இதெல்லாம் சொல்ற பால் என்ன ஜெபிக்கணும்ன்றாரு? ஏன்னா அவரு சொல்ற ஜனங்களுக்கு ஜெபம் புதுசு இல்லை, அவங்க பாரம்பரியமா ஜெபிச்சுட்டு தான் வராங்க. ஆனா பால் ஒரு வித்தியாசமா சொல்றாரு, நான் ஜெபிக்கிற மாதிரி நீங்க ஜெபிக்கணும்னு சொல்றாரு. என்ன ஜெபிக்கணும் அப்படி சொல்றாரு? வாசிப்பா அடுத்தது ரோமன்ஸ் சாப்டர் 15 verse 32. ரோமர் 15:32. நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமும் ஆவியானவருடைய அன்பின் நிமித்தமும் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில், நல்லா கவனிக்கணும், நீங்க ஜெபம் பண்றீங்க, நீங்க ஜெபம் பண்ணுகையில் நான் போராடுவது போல் நீங்களும், சத்தமா சொல்லுங்க, நீங்க போராடுங்கன்றார். அப்படின்னா நம்ம ஜெபிக்கிற ஜெபம் போதாது, ஜெபத்துல ஒரு போராட்டம் இருக்கணுமா? ஜெபத்துல ஒரு போராட்டம் இருக்கணும். சும்மா போய் கண்ணை மூடி 2 நிமிஷம் இந்த 4 அது இல்லை, போராடி ஜெபிக்கணும்ன்றார் பால். என்னைக்கு கடைசியா நம்ம ஒரு அரை மணி நேரம் உட்கார்ந்து ஜெபத்துல உட்கார்ந்து அழுது ஜெபிச்சு போராடி ஜெபிச்சோம்?
என்னைக்கு அதை செஞ்சோம்? நீங்க யாரும் பதில் சொல்ல வேணாம். உங்களுக்கு தெரியும் நீங்க என்னைக்கு கடைசியா பண்ணீங்கன்ட்டு. எல்லாத்துக்கும் நேரம் இருக்குது, ஆனா ஜெபிக்க நேரம் கிடையாது. பவுல் சொல்றாரு, நீங்க ஜெபிச்ச ஜெபம்லாம் கரெக்ட் தான், நீங்க பாரம்பரியமா நிறைய ஜெபிச்சு வந்தீங்க, அந்த ஜெபத்தை நான் சொல்லல. ஜெபத்துல என்னோட நீ போராட்டி ஜெபிக்கணும். இப்ப பிரச்சனை என்னன்னா, ஜெபம் மட்டுதே ஒரு போராட்டமா இருக்குது. ஜெபத்துல போராடுறது வேற, ஜெபமே போராட்டமா இருக்குது வேற. ஒரு சில குடும்பத்துல ஜெபமே போராட்டம், அது ஆரம்பிக்கிறதே ஒரு போராட்டம், அதுக்கப்புறம் தானே ஜெபத்துல போராடுறது. பால் சொல்றாரு, ஜெபத்துல என்னோட போராடி ஜெபிக்கணும். 2004 முதல்ல சிங்கப்பூர் போறப்போ ஒரு வீட்டில் நாங்கள் குடியிருந்தோம், நானும் ஜாயும். ஒரு இடத்துல பக்கத்தில் இன்னொரு 2 மலையாளி கேர்ள்ஸ் இருந்தாங்க. அந்த பசங்க ஆல்ரெடி அப்போ பயங்கர ஸ்ட்ராங்கு. நம்ம அப்போதான் புக்கவே பரமண்டலத்தில் வந்து புக்கை திறந்து படிக்கிற நிலைமை, ஒன்றுமே தெரியாது. அந்த பசங்க சாயந்தரம் ஆனால் போதும் ரூம் மூடிட்டு 2 மலையாளி கேர்ள்ஸ் அழுது அழுது ஜெபிக்குங்க. நானா பார்ப்பேன், ஏன்னா நாங்கள் வந்து எங்கள் தாத்தா பாட்டிலாம் ஹிந்து ஃபேமிலியிலேருந்து வந்தவங்க. அவங்க 6 மணிக்கு மேலே தூங்கக்கூடாது. யாராவது சொல்லுவாங்க, பாட்டி சொல்லுவாங்க, 6 மணிக்கு மேலே தூங்கின தரித்திரம் வீட்டுக்குள்ளே வந்துடும் அப்படின்வாங்க. அழக்கூடாது, விளக்கு வச்சு லைட்டு போட்டுடணும். இப்போ இந்த பசங்க சாயந்தரம் 6 மணியான அழுது ஜெபிக்குதுங்க. நான் பார்த்தேன், என்னடா இதுங்க, சாதாரணமாக எப்போ பார்த்தாலும் ரூமை மூடி அழுது 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 ஜெபிக்குதுங்க. ஒன்றுமே புரியல நம்மளுக்கு. கொஞ்ச நாள் கழிச்சு ஆண்டவர் மாத்தினார் வாழ்க்கையை, ஜெபத்துக்குள்ள கொண்டு வந்தார். அப்ப தெரிஞ்சது அவங்க ஜெபிக்கிற ஜெபம் தான் கரெக்ட். திறப்புல நின்று அனுதினமும் யங் கேர்ள்ஸ் வேலை முடிச்சுட்டு வருங்க, வேலை முடிச்சுட்டு வந்த கையோடவே போய் ஜெபத்தில் உட்காந்துருங்க, அழுது அழுது ஜெபிக்குங்க. இன்னைக்கு 2 பசங்களுமே பயங்கரமா ஆசீர்வச்சிருக்கிறார் ஆண்டவர். உலகத்துல வேறு வேறு இடத்துக்கு கூட்டு போயிட்டார் ஆண்டவர். 2 நர்ஸ் அவ்வளோ கஷ்டப்பட்டு பாடோல ஜெபிக்கும். எப்படி கல்யாணம் ஆகுது ஒரு சின்ன பொண்ணுக்கு எப்படி அந்த பாரம் வந்துச்சு, எப்படி அழுது ஜெபிக்கணும்னு தோணுச்சு? பவுல் சொல்றாரு, ஜெபத்துல என்னோட கூட நீயும் போராடுன்றார். இன்னைக்கு போராட்டம் இல்லாத ஜெபம் ஃபர்ஸ்ட் லைனோட முடிஞ்சிடுச்சு. நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நீங்க செஞ்சுதான் இருக்கிறீங்க, நீங்க ஜெபம் பண்ணின்னு தான் இருக்கிறீங்க, நெக்ஸ்ட் லெவலுக்கு நான் கூட்டு போறேன்றாரு. என் கூட நீ போராடி ஜெபி. ரொம்ப ஷாலோவான ஜெபத்தில் இருக்க வேண்டாம், அடுத்த லெவலுக்கு போவோம். ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே நான் போராடி ஜெபிக்கிற ஒரு இருதயத்தை எனக்கு கொடுங்க, ஒரு இருதயத்தை எனக்கு கொடுங்க. அடுத்த வசனத்தை வாசிப்போம். பிலிப்பியன்ஸ் சாப்டர் 1:9 வாசிப்போம். மேலும் உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் பெருகுவோம். பவுல் ஒரு காரியத்தை குறித்து போராடி ஜெபிக்க சொல்றாருங்க. என்னத்துல போராடணும்னு சொல்றாருன்னா, இந்த வசனத்தை படிக்கும்போது ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா போராடி ஜெபிக்கிறதை குறித்து எங்க பாஸ்டர் சர்ச்சில் பேசினா ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் அதுக்கப்புறம் I wanted to go deeper into the word again, find எதுக்காக போராடி ஜெபிக்கணும். இந்த வசனத்தை படிக்கும்போது ஆச்சரியமா இருந்தது. மேலும் உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் பெருக கடவுது. பால் என்ன சொல்றாருன்னா, உங்களுடைய அன்பு இன்னும் அதிகமாகணும், அதுக்காக ஜெபிங்கன்றார். ரொம்ப வித்தியாசமா இருக்குதுல்ல? பால் சொல்றாரு, நீங்க வந்து அன்புல இன்னும் அதிகமா வளரணும், அறிவுல இன்னும் அதிகமாக வளரணும். You have to grow in the love of Christ and you have to grow in knowledge. எத்தனை முறை நம்ம இப்படி கேட்டிருக்கோம்னு எனக்கு தெரியல, ஆனா இந்த வசனம் எனக்கு ஆச்சரியமா இருந்தது. Paul said, you all have to grow in the love of Christ. இன்னைக்கு அதை குறித்து நான் ரொம்ப யோசனை இருந்தேன். ஆண்டவர் என்ன, how do we grow? ஆண்டவர் சொன்னது, ஒருத்தனுக்குள்ள தேவனுடைய அன்பு உள்ள அதிகமா வந்துச்சுன்னா எதையுமே பார்க்காது. there is no bitterness, there is no jealousy, there is no anger. ஏன் தெரியுங்களா? லவ் ஆஃப் கிரைஸ்ட் உங்களுக்குள்ள பொங்கினே இருக்குது. ஒருத்தங்க நவீனுக்கு உடம்பு சரியில்லைன்னா உடனே அது அன்பு பெருகணும். அவனுக்கு குழந்தைக்கு நம்ம ஒரு ஜெபம் பண்ணணும். ஜெரம் போறாருன்னு போட்டா உடனே முட்டிக்கு போட்டு, எப்பா என் சகோதரர் போறாரு, நான் ஜெபிக்கிறேன் வீட்டில். கர்த்தருடைய அன்புல இன்னும் அதிகமாகணும்.
நாளுக்கு நாள் கேட்கணும், ஆண்டவரே அந்த அன்பை என்னை அதிகூலமாக இன்னும் ஊற்றி கொண்டே இருங்க. ஐ ஹாவ் டு க்ரோ இன் லவ். ஐ ஹாவ் டு க்ரோ இன் லவ். அது எனக்குள்ளே பெருகினே இருக்கணும். அறிவில் நான் இன்னும் வளரணும். சாலமோன் அதான் கர்த்தர்கிட்ட போய் என்ன கேட்குறான், எனக்கு இதை ஒன்றும் எதிரியோட உயிரை கேட்கல, இந்த ராஜ்யத்தை கேட்கல, விஸ்டம் அண்ட் நாலேஜை கேட்டான். ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுத்துட்டார் அவனுக்கு. பாலர் தான் சொல்கிறாரு, நீ கேளு, அன்பை கேளு, அறிவை கேளு, கர்த்தர் உனக்கு எல்லாத்தையும் கொடுப்பார். அப்போ என்ன இன்னிலிருந்து நம்ம போராடி ஜெபிக்கணும் ஜெபத்தில், ஒரு ஆண்டவரே உங்களோட அன்புல நான் இன்னும் அதிகமாக வளரணும். I want to grow more in your word and more in your love, more in the knowledge of the word. இதுல போராடுங்க. இதுல என்ன ஆச்சரியம்னா, இத சொல்ற பால் ஒன்னும் 5 ஸ்டார் ஹோட்டல்ல உட்காந்து பண்ணல, பயங்கரமான ஒரு போராட்டத்தில் இருக்கிறார். அடி உத, சாப்பாடு இல்ல. அந்த நேரத்தில் சொல்றாரு, நீ அன்பை கேளுன்றார். அன்பை கேளுன்றார். இது அவர் கேட்கிற நாட்கள் என்ன நடக்குது தெரியுமா? நீரோன்னு ஒரு மன்னன் இருக்கிறான். there is a king called நீரோ. அவன் என்ன பண்ணுவான்னா, டின்னர் சாப்பிட்றப்போ சுத்தி தீவட்டம் எரியணும், நெருப்பு எரியணும். அவன் என்ன தெரியுமா பண்ணுவானா, சாப்பிட்றப்போ கிறிஸ்டியன்ஸை கட்டி விட்டு கொளுத்து விட்டு சாப்பிடுவானான் நடுவில், அவனுக்கு வெளிச்சத்துக்கு. பர்சிக்யூஷன் அட் த பீக். கிறிஸ்தவம் சொன்னாலும் வீடு பறி போயிடும், கிறிஸ்தவம் சொன்னாலும் அடிச்சு உதைப்பாங்க. நம்ம என்ன பர்சிக்யூஷன் சொல்றோம், அந்த நிலைமையில இருக்குது அங்க. இவர் என்ன சொல்றாரு, அதெல்லாம் பார்க்கல, நீ அன்புல வளரணும், கிறிஸ்துவோட அறிவில் வளரணுன்றார். ஏன் தெரியுங்களா? நமக்கு தான் உலகபூர்வமான கண்கள், அவர் அதையும் தாண்டி முன்னாடி போயிட்டார். He said, ask more spiritual. பால் அனைத்து கேட்கலாம், இது கொடுத்துருங்க அது கொடுங்க, எதுவுமே கேட்கல. He said, pray for the love of Christ in you. ஏன் தெரியுமா அதை சொல்றாரு? வாசிப்போம். 2 Corinthians verse 4:18. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். நீங்கள் காணப்படுகிற எல்லாம் அநித்தியமானவை. இங்கிலீஷ்ல அதை வாசிங்க. So we fix our eyes not on what is seen but on what is unseen. Since what is seen is temporary. Since what you see is only temporary. இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்றதெல்லாம் ரொம்ப டெம்பரரி. இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, அதுக்கு பண்ணணும், இதுக்கு பண்ணணும். பால் சொல்றாரு, நீ அதுக்கெல்லாம் பண்ணாத, விட்டுடு. நீ என்ன பண்ணணும்? But what is unseen is eternal. What is unseen is eternal. When you start praying for the unseen, all your temporary needs will be met. Hallelujah. நீங்க கேட்கவே வேண்டாம். உங்க வேலையாகட்டும், குடும்பத்தில் சமாதானமாக இருக்கட்டும், ப்ரொமோஷனாக இருக்கட்டும், வேலையில் பிரச்சனையாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் அவர் முடி வச்சு போட்டுருவார். உங்கள் தேவைகள் எல்லாத்தையும் சந்திப்பார், அதிசயமாக நடத்துவார், சாட்சிகளை அவங்க நிறுத்துவார். அவர் சொல்கிறாரு, நீ அன்பை கேளு இன்னும் அதிகமாக. வாட் இஸ் அன்சீன்? ஆஸ்க் ஃபார் சம்திங் தட் இஸ் இட்டர்னல். டோன்ட் ஆஸ்க் ஃபார் சம்திங் தட் யூ see. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம், வாருக்காக ஜெபிக்கிறோம், இதெல்லாம் தப்பு கிடையாது. பட் திஸ் இஸ் ஆல் வாட் வி see. அப்போ நம்ம என்ன கேட்கணும், ஆண்டவரே ஐ வாண்ட் டு க்ரோ மோர் இன் யுவர் லவ். என்னை யாராவது திட்டினா கூட நான் மன்னிச்சுட்டு போகிற ஒரு பக்குவத்தை கொடுங்க. என்னை பற்றி யாராச்சும் ஒருத்தர் பேசினா கூட, கிறிஸ்துவின் அன்பு எங்களோ இருக்கணும், எனக்கு மன்னிச்சிடணும். இன்னைக்கு என்னால் முடியல. ஒரு வசனம் என்னை ரொம்பவே கேள்விக்குறியாகவே இருந்துச்சு. ஏன் இவர் இப்படி சொன்னார், ஏன் இப்படி சொன்னார் அப்படின்ட்டு. அந்த வசனம் எப்படி போவோம்னா, வேர் சின் இன்க்ரீசஸ் His grace will increase. பாவம் எங்க பெருகுதோ அவருடைய கிருபை இன்னும் அதிகமாக பெருகுமா. இந்த வசனம் வாஸ் டிஸ்டர்ப்ட் மீ ஃபார் அ லாங் டைம். நான் ஆண்டவர்கிட்ட கேட்கறதெல்லாம், இன்னும் ஆண்டவர் இதில் நியாயம், அதாவது பாவம் பெருகுச்சுன்னா அவருடைய கிருபை இன்னும் அதிகமாக பெருகுமா. இதில் என்ன லாஜிக்கு எனக்கு புரியவே இல்லை. ரொம்ப நாள் கேட்டேன். ஆண்டவர் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி நான் இங்க பேசணும், ஆண்டவர் எனக்கு வார்த்தை கொடுங்கன்றப்போ இந்த வார்த்தையை விளக்க அன்னைக்கு தான் கொடுத்தாரு. பஸ்ஸில் உட்காரும்போது ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, என் கிருபை பெருகும்னா இட்ஸ் ஃபார் த பீப்புள் ஹூ ஆர் broken, people who are already in an addiction, they are struggling, they wanted to come out of the sin. I need to pour my grace more into them so that they can come out of it. விபச்சாரம் பண்ணி கையும் களவமா மாட்டிக்கினா ஒருத்தி, ஏசோட காலாட விழுந்துட்டான். நல்லா கவனிச்சுக்குங்க. she committed an adultery. It's not she commit adultery பண்றதுக்கு இன்னொருத்தவனுக்கு திட்டு, அவன் எங்க போயிடான்னு தெரியல, அவன் ஓடிட்டான், இவன் மட்டும் மாட்டிக்கினான். இப்போ இவ கண்ணும் கையும் களவும் பிடிச்சிட்டாங்க.
எல்லாரும் கல் எடுத்தாச்சு. யாரு? நம்ம பக்திவான்கள், நீதிமான்கள் எல்லாம் கையில எடுத்தாச்சு. ஏய், நீ பாவம் செஞ்சுட்ட. இப்ப அவங்க கையில கல் எடுத்தது நான் தப்புன்னு சொல்லலை, ஏன்னா பழைய ஏற்பாட்டின் படி அது கரெக்ட். ஒருத்த விபச்சாரியா மாட்டிக்கினாங்களாம், கல் எரிஞ்சு கொல்லப்படணும்ன்றது இருக்குது. இப்போ அதை ஃபாலோ பண்றாங்க, அவங்க எல்லாம் எடுத்துட்டாங்க கையில. இப்போ இயேசு என்ன சொல்றாரு? இன்னும் சூப்பர் சீட் பண்ணிட்டாரு. நீ விபச்சாரம் பண்ணா இல்ல, நீ இச்சையா பார்த்துட்டாலே நீ பாவம் பண்ணிட்டேன்ட்டாரு. இப்போ அவருடைய ஸ்டாண்டர்டும் ரொம்ப ஹை. இப்போ இந்த ஸ்டாண்டர்ட் பிரகாரம் இவளை தண்டிக்கப்படணும். இப்போ இயேசு சொல்றாரு, என் கிரேஸை நான் இன்னும் சூப்பர் சீட் பண்ண போறேன் அப்படின்றார். இங்க பாவம் விழுந்துடுச்சு, பாவத்துல மாட்டிக்கினா என் கிருபையை நான் இன்னும் அதிகம் வரைக்கும் போறேன். வித் மை கிரேஸ் I'm going to redeem that the girl from the sin. நியாய பிரமாணத்தைப்படி அவள் தண்டிக்கப்பட்டிருக்கணும். அவ கல்லெறிஞ்சு அன்னைக்கு கொல்லப்பட்டிருக்கணும். அந்த ஆத்துமா அன்னைக்கு அழிஞ்சுட்டு இருக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, அவளை நான் என் கிருபையினால மீட்டு எடுக்கிறேன். I'm going to increase my grace. இது நியாய பிரமாணத்தையும் சூப்பர் சீட் பண்ணிடும். அதுக்கு தான் கிரேஸ் வேணும். இந்த கிரேஸை எடுத்து இன்னைக்கு அபியூஸ் பண்ற மாதிரி வேற எங்கேயுமே அபியூஸ் பண்ணல சர்ச்சில். எல்லா இடத்துலயும் இதுதான். நீ எப்படி வேணா இரு, எப்படி வேணா வாழு. அன்னைக்கு இந்த ரோடு இந்த பக்கத்தில் ஏதோ ஒரு சர்ச் இருக்குது, நீங்க பாத்தீங்க, அது யுனைட்டிங் சர்ச்னு நினைக்கிறேன். நீங்க எங்க போ தெரிஞ்சவங்களா என்ன மன்னிச்சிடுங்க. அந்த அங்க சர்ச்சில் போட்டிருக்கிறான் வெளியில பெரிய போர்ட்ல ஒரு சிலுவை, ஒரு நிலா, முஸ்லீம் இது, ஒரு ஹிந்து எல்லாம் போட்டு, எல்லாம் ஒண்ணுதான், நம்ம எல்லாரையும் மதிக்கணும், எல்லாரும் மேலேயும் அன்பு செலுத்தணும், தப்பே கிடையாது. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. we have to love them, we have to show the love of Christ. பட் நம்ம ஆண்டவர் ஒருத்தர் தான். 2 வாரத்துக்கு முன்னாடி பார்த்தேன், அங்க ஒரு பெரிய LGBT flag அந்த சர்ச் வெளியில பறந்துன்னு இருக்குது. my blood was boiling. இன்னைக்கு கிருபையை நம்ம அபியூஸ் பண்ற மாதிரி வேற யாருமே அபியூஸ் பண்ணல. அந்த கிருபையை கொடுத்தது பாவத்துல வாழத்துல, பாவத்துல இருந்து வெளியில வருவதுக்கு தான். பாவத்துல இருந்து வெளியில வரத்துக்கு தான். நம்ம தான் ஜெபிக்கணும். இதை பார்த்த நாள்ல இருந்து அன்னைக்கு நைட்டு கஷ்டமாவே இருந்துச்சு. ஒரு சர்ச் இப்படி பண்ணா அந்த சபை என்ன ஆகும்? இந்த சபை ஜனங்கள் என்ன ஆவாங்க? சிதறடிக்கப்படுற ஆடுங்க. நல்ல போதிக்கிற நல்ல போதகர்கள் வேணும், நல்ல சபைகள் வேணும். பாவத்தை பாவம்னு சொல்றதுக்கு ஒரு சபை வேணுங்க. கிருபையை பத்தி பேசணும், ஆண்டவரோட அன்பை பத்தியும் பேசணும், பாவத்தை குறிச்சும் பேசணும். அதான் பேலன்ஸ்டு மெசேஜ். கிருபையை மாத்திரமே பேசிட்டு இன்னைக்கு எங்க பார்த்தாலும் ஹைப்பர் கிரேஸ் தான். யாரு கண்டிச்சு பேச போறா? என் பிள்ளைக்கு நான் அன்பு செலுத்துவேன் தான், அவன் என்ன தப்பு பண்ணாலும் நான் மன்னிப்பேன் தான். ஆனா பண்றது தப்புன்னு சொல்லணும்ல. அப்போ அது அவன் தப்புன்னு செஞ்சாதான் நான் நெக்ஸ்ட் டைம் பண்ண மாட்டான். நீ பண்ணு, தப்பு நீ பண்ணு ராஜா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னா அது அவனோட தவறான பாதிக்கு நான் வழி நடத்தத்தான் காரணம். சரி, நம்ம ஜெபிக்கிறத குறித்து பார்த்தோம், எப்படி ஜெபிக்கணுன்றதும் கேட்டோம், போராடி ஜெபிக்கணும். ஆனா பிரச்சனையே இன்னைக்கு ஜெபிக்கிறதுல தான். இந்த ஜெபிக்கணும்னு நினைக்கும் பொழுது ஒரு சில போராட்டத்தை பிசாசு உங்க வாழ்க்கையில கொண்டு வருவான். There will be some challenges that Satan will bring so that you don't pray. நம்மளை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் அமைதியா இருக்கிறாங்கன்னு நினைச்சுக்கோங்க. Don't think everybody around us are very good people, very quiet. No. உங்க வேலை இடத்துலயா இருக்கட்டும், பிசினஸ்லயா இருக்கட்டும், people will be very quiet until they get an opportunity. உங்க மேல இருக்கிற ஒரு அபிஷேகத்தினாலதான் அவங்க கம்முன்னு இருக்கிறாங்க. உங்களை ஆண்டவர் உயர்த்தி வச்சுட்டாரு, அதனால கம்முன்னு இருக்கிறாங்க. நீங்க ஒரு நாள் விழுவீங்கன்னு அவங்க காத்து கொண்டு இருக்கிறாங்க நிறைய பேர். The day you fall, that day you will know who are the true people. உங்க வேலையிலயா இருக்கட்டும், பிசினஸ்லயா இருக்கட்டும், எங்க வேணா இருக்கட்டும், குடும்பத்திலேயே சொந்தக்காரங்கள் இருக்கட்டும், உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து அவங்க கம்முன்னு இருக்கிறாங்க. இப்போ என்ன பண்றது? அவங்க வளர்ச்சி ஆயிட்டாங்க, நல்லா இருக்கிறாங்க, இப்போ ஒன்றும் பேச முடியாது. உங்க மேல ஒரு குறை வரத்துக்கு காத்து கொண்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்க ஆபீஸ்ல கூட பாத்தீங்களா, நல்லா பேசுவாங்க, எதிர அப்படி அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, நம்மள முதுகு குத்துறது அங்கதான் இருப்பாங்க பின்னாடி போயிட்டு. So remember, there are people in your life, it could be anywhere, waiting for you to fall, and then you will see the real face. எங்க இருந்து வருது இது? வாசிப்போம்.
தாவீது ராஜா பகூரி மட்டும் வந்தபோது இதோ சவுல் வீட்டு வம்சத்தான இருக்கிற கேராவின் குமாரனாகிய சீமேயி என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் அங்கே இருந்து புறப்பட்டு தூஷித்து கொண்டே நடந்து வந்து சகல ஜனங்களும் சகல பலசாலிகளும் தாவீதின் வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் நடக்கையில் தாவீதின் மேலும் தாவீது ராஜாவுடைய சகல ஊழியக்காரர் மேலும் கற்களை எறிந்தான். சீமேயி அவனை தூஷித்து இரத்த பிரியனே, பேலியாளின் மனுஷனே, தொலைந்து போ, தொலைந்து போ. நீங்க நல்லா கவனிக்கணும். தாவீது போல ஒரு ராஜாவை நீங்க பார்க்கவே முடியாது. பயங்கரமான பலசாலி. தாவீது அவங்க அப்பா ராஜாவா வந்தாரு, இவரு ராஜாவா வரல. ஒரு ஆட்டு மேய்க்கிறவன ஆண்டவர் ஒரு வாரியரா மாத்தி ராஜாவை மாத்தினார். அவனே ஒரு கோலியாத்தை அடிச்சு ஒரே கல்லுல சாட்சி போயிட்டான். இப்போ ராஜாவா இருக்கிற வரையும் கம்முன்னு இருந்தான். யாரு? இந்த சீமேயு. இவன் எங்க இருந்தானே தெரியல இதுவரையும் பைபிள்ல. இப்போ தாவீதுக்கு ஒரு பிரச்சனை. அவன் சொந்த பையனை அவனுக்கு எதிர்த்து வரான். இப்ப ராஜா இறங்கி வெளியில போறாரு. தாவீது இறங்கி நடந்து போறப்போ அவன் பக்கத்துல யார் இருக்கிறாங்க? அபிஷாய் இருக்கிறாரு. ஒரு ஆர்மியே இருக்குது, பாடி கார்டு ஃபுல்லா வராங்க. இந்த பக்கம் ஜனங்கள் எல்லாம் வராங்க. ஒரு ராஜா இறங்கி போறாரு. ஒருத்தன் என்ன பண்றான்? கல்லை தூக்கி அடிக்கிறான் ராஜா மேல. அவங்க ஜனங்க மேல எல்லாம் கல்லை தூக்கி அடிக்கிறான். கெட்ட வார்த்தையில திட்டுறான், அவனை சபிக்கிறான். அபிஷாய் ஒரு கேள்வி கேட்பான். அந்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது செருயாவின் குமாரன் அபிசாய் ராஜாவை நோக்கி, அந்த செத்த நாய் ராஜாவாகிய என் ஆண்டவனை தூஷிப்பானேன், நான் போய் அவன் தலையை வாங்கி போடட்டுமே என்றான். இங்க நல்லா கவனிச்சுக்கணும். இந்த அபிஷாய் ஒருத்தன் மட்டும் 300 பேரை கொல்லுவான். எப்படி? அபிஷாய் alone killed 300 people. பயங்கரமான வாரியர் அவன். ஒரு வாட்டி ஒரு போர்ல என்ன ஆகுது, தாவீதே சோர்ந்து போயிடுறாரு, கொஞ்சம் டயர்டா ஆகுறாரு. அவர் கொஞ்சம் வயசாகுது. அப்போ தாவீதை கொல்றதுக்கு அந்த பிலிஸ்டைன்ஸ் மொத்த பேரும் வராங்க. சண்டை நடக்குது பயங்கரமான. அந்த பிலிஸ்டைன்ல ஒரு ராட்சசனும் இருக்கிறான், ஒரு ஜெயண்ட் நிற்கிறான். அவனுங்களை எல்லாமே ஜெயின்ஸ் வச்சிருப்பான் உங்களுக்கு நிறைய, இந்த கோலியாத் மாதிரி. அங்கேயும் ஒருத்தர் இருக்கிறான் பாருங்களேன். அவன் மொத்த பேரும் தோற்சிட்டு தாவீது டயர்ட் ஆகிறப்போ நேரா அந்த ஜெயண்ட் எங்க போறான்? தாவீது கிட்ட போறான் அட்டாக் பண்றதுக்கு. இதை யார் பார்த்துட்டா? அபிஷாய் பாத்துருவான் தூரத்துல இருந்து. அபிஷாய் நடுவுல இறங்கி ஹீரோ மாதிரி வந்து அந்த ஜெயண்ட் அங்கேயே போட்டு தள்ளிடுவார். One man can kill a giant. One man who killed 300 people. தாவீதோட கூட இருந்தவங்க சாதாரண ஆளு கிடையாது. கண்ணை காமிச்சா தலையை கொண்டு வந்துருவாங்க. அந்த மாதிரியான வாரியர்ஸ் கூட இருந்தாங்க. இப்ப என்ன பண்றான்? ஒருத்தன் கல்லை தூக்கி இவங்க மேல அடிக்கிறான். இவனுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? தாவீது மேல கல்லை தூக்கி போடுறான். அந்த கல்லை திருப்பி எங்க தாவீது போட்ட மாதிரி, கோலியாத்தை போட்ட மாதிரி அங்கேயே போயிடுவான். அபிஷேக் கேட்கறான், நீ ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லு. அது நாய் கூட இல்லை, என்னவா? செத்த நாய் அது. இது உன் மேல கல்லடிக்கிறதுக்கு நீ கம்முன்னு இருக்கிறியா? கண்ணு காட்டு, நான் முடிச்சிடுறேன் அப்படின்றார். தாவீது என்ன சொல்றாரு? அதற்கு ராஜா, செருயாவின் குமாரரே, எனக்கும் உங்களுக்கும் என்ன? அவன் என்னை தூஷிக்கட்டும். தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். ஆகையால் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் யார் என்றான். The moral of this story is, there will be abusive words people will speak against you. The day you fall, you will see them. ஒரு நாள் ஒரு பிரச்சனை நான் சொல்லுவாங்க, அப்பவே எனக்கு தெரியும் இப்படிதான் ஆகும். அப்பதான் வெளியில வருவாங்க நம்ம ஆளுங்கெல்லாம். எனக்கு நான் நினைச்சிட்டு தான் ரொம்ப நாளா சொல்லணும்னு நினைச்சு, எனக்கு தெரியும் இப்படிதான் ஆகும். நல்லா இருக்கிற வரையும் கம்முன்னு இருப்பாங்க. உங்க வேலையிலையும் சரி, நான் எத்தனையோ முறை சொன்னேன், இப்படிலாம் அவசரப்படாத, இப்படி பாரு, இப்படி. They will wait for you to fall. சீமே எங்க இருந்தானே தெரியலையா, செத்த நாய் என்றாரு அபிஷேக். இந்த நாய் எங்க இருந்துன்னே தெரியல. இப்ப என்ன பண்ணுது? ராஜா மேல கல்லு தூக்கி போடுறான், அவங்க ஆர்மி மேல போடுறான், ஜனங்க மேல போடுறான். There will be people will rise up against you. They will be abusive with their words. You should not open your mouth. You should not open your mouth. ராஜா சொல்றாரு, விடு, ஆண்டவர் அனுபவிச்சிட்டாரு, நம்ம கம்முன்னு போவோம். நீங்க இந்த வசனத்தை படிக்கிறப்போ ரொம்ப ஆச்சரியமா இருந்தது என்னன்னா, தாவீது ஒன்றும் கோழை கிடையாது, பயந்தாங்கோலை கிடையாது. ஒரு கல்லுல ஒரு ராட்சசனை கொண்டு போட்டாரு. அவர் சொல்றாரு, கம்முன்னு வந்துரு அப்படின்றார்.
பக்கத்துல இருக்கிறவன் பலசாலி, 300 பேரை கொண்டவன். ராஜா கேட்கறான், ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லு, நான் கொண்டுட்டேன் அப்படின்னு. ராஜா சொல்றாரு, வாயே திறக்காது. என்னைக்கு உன்னை நோக்கி ஒருத்தவங்க குறை பேசுறாங்களோ, உன்னை பத்தி பின்னாடி குறை பேசுறாங்களோ, குற்றப்படுத்துறாங்களோ, நீ வாயே திறக்க கூடாது. You have to close your mouth. You be quiet. ஏன் தெரியுங்களா? உங்களால முடியும். அவங்க லெவலுக்கு இறங்கி சண்டை போடவும் முடியும், திட்டவும் முடியும், திருப்பி பேசவும் முடியும். நீங்க பேசுனீங்கன்னா அவர் இறங்க மாட்டார். நீங்க வாயை மூடி கம்முன்னு இருங்க. அவன் சொல்ற மாதிரி ஒரு செத்த நாய் தான் அடிச்சு போட்டுருவார். அவங்கள மாற்ற வேண்டியது நம்மளோட வேலை கிடையாது. அவங்கள சபிக்கிறது நம்ம வேலை கிடையாது. நம்ம கம்முன்னு இருப்போம், நாம ஜெபத்துல நிற்போம். தாவீது திரும்ப ராஜாவாக தான் உட்கார்ந்தாருங்க வந்து. ஹல்லேலூயா. ஐ டோன்ட் நோ வாட் யூ கோ த்ரூ. இன்னைக்கு சொல்லலாம், நோ எனக்கு அப்படி ஒரு பிரச்சனை இல்லைன்ட்டு. உங்க வீழ்ச்சிக்காக காத்து கொண்டு இருக்கிறவங்க பிசாசு நிறைய இருக்குது. ஜனங்க நிறைய பேர் காத்து கொண்டு இருக்கிறாங்க. கண்ணோடு காத்து கொண்டவங்க எத்தனையோ பேர். The day you fall, you will see them rising up. Abusive words will stop your prayer. யாராச்சும் எதுவாரும் நம்மளுக்கு எதாவது சொல்லிட்டாங்க வச்சுக்கோங்களேன், தூக்கமே வராது அன்னைக்கு நம்மளுக்கு. என்னை பத்தி இப்படி சொல்லிட்டாங்களே, நான் என்ன பண்ணேன், எதுக்கு என்னை பத்தி. என்னைக்கு இதை நீங்க யோசிக்க ஆரம்பிச்சிங்களோ, உங்க ஜெபம் போயிடுச்சு. அந்த ஜெபம் போயிடுச்சு. இதுதான் பிசாசு கொண்டு வர தந்திரம். இதை தெரிஞ்ச ஜாதி சொல்லிட்டாரு, கம்முன்னு விட்டுட்டு நம்ம வாய முடின்னு போவோம். கல்லடிக்கிறியா அடிச்சுக்கோ, திட்டுறியா திட்டிக்கோ, என்னை கெட்ட வார்த்தையில் திட்டினியா திட்டிக்கோ, பரவாயில்ல, நான் வாயை திறக்க மாட்டேன். ஏன் தெரியுங்களா? என்னைக்கு நம்ம வாயை மூடுறோமோ நம்ம ஆண்டவர் இறங்கிடுவார். என்னைக்கு நம்ம வாயை மூடுறோமோ அப்போ தான் நம்ம ஜெபிக்க முடியும். என்னைக்கு இது நம்ம மண்டையில் போயிடுச்சோ நம்ம ஜெபம் போயிடுச்சு. Number 1, the enemy will bring abusive words to stop your prayer. Mark it down. Mark it down. நம்மளை ப்ரேயரை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்குன்னே ஒரு சில பேர் பேசுவாங்க. அந்த வார்த்தையை கேட்டதுக்கப்புறம் நம்ம ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவோம். என்ன இப்படி சொல்லிட்டாங்க, நம்மளை பற்றி அவங்க போய் பேசியிருக்கிறாங்க. Ignore the word. Ignore the word and ignore that person. God will raise you. நம்ம ஜெபத்தில் மட்டும் தரித்து நின்றுட்டோம். இன்னைக்கு நம்ம போராடி ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டோம், மிச்சம் எல்லாத்தையும் அவரை பார்த்துப்பார். ஹல்லேலூயா. தூங்காமல் இருக்கிறவங்களாம் கை தட்டுங்க பார்ப்போம். இன்னும் சத்தமாக தான் கை தட்டுங்களா, ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். இன்னொரு 5 நிமிஷத்தில் I will finish off. அப்போ ஜெபிக்கும் பொழுது வர one of the problem is the abusive words. People's words will disturb us. So today God is speaking to us through David. He says, don't respond to them. அவங்களுக்கு இணையா நீ போய் பேசாத, அந்த காரியத்தை குறித்து பேசாத. தாவீதே அதை இக்னோர் பண்ணிட்டு போறப்போ நம்மலாம் ஏமாத்துறோம். ஒரு ராஜாவே இக்னோர் பண்ணிட்டு போறான்னா நம்ம வெறும் கூச்சா. நம்மளுக்கு என்ன வந்துச்சு, திட்டுனா திட்டிக்கோ, கத்தனா கத்திக்கோ. ஏன் ஜெபத்தை நீ நிறுத்த முடியாது. ஏன் ஜெபத்தில் நான் ஆண்டவர்கிட்ட போயிடுவேன். இந்த வார்த்தைகள் என் ஜெபத்தை டிஸ்டர்ப் பண்ணாது. Number 2, Judges 16:20-21 இருக்குங்களா? அது சரி. 19 and 20. அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலைமயிரின் 7 ஜடைகளையும் சிறைப்பித்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினாள். அவன் பலம் அவனை விட்டு நீங்கிற்று. அப்பொழுது அவள், சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றாள். அவன் நித்திரை விட்டு விழித்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல் உதறி போட்டு வெளியே போவேன் என்றான். சரி, இப்போ சிம்சோன் வந்து பயங்கரமான சிம்சோன் ஸ்டோரி நம்ம எல்லாருக்குமே தெரியும். சண்டே ஸ்கூல்ல இருந்து படிச்சுன்னு இருக்கிறோம். இந்த பொம்பளை நாள்தோறும் ஓயாம அவனை இம்சை கொடுத்துனே இருக்குது. கேட்டுக்கினே இருப்பான், உனக்கு எப்படி பலம், எப்படி நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு. ஒரு இடத்துல சிம்சோன், அந்த நான் வசனம் எழுதாம விட்டுட்ட படிக்கும் போது அவர் சொல்றாரு, இவ பேச்சை கேட்கறதுக்கு நான் செத்து போலாம் போல இருக்குது அப்படின்றாரு. அந்த அளவுக்கு டார்ச்சர். பேசிக்கினே இருக்கிறான், கேட்டுக்கினே இருக்கிறான். ஒரு ரகசியம் என்ன, ஒரு ரகசியத்தை என்ன சொல்லு, அப்படி இப்படி சுத்தி. ஒரு சில பேர் பாத்தீங்களா, they will be more curious about your life. என்ன நடந்துச்சு, அவங்களுக்கு என்ன,
ஏதோ ஒன்று போடுங்களேன், உடனே ஃபோன் பண்ணுவோம், என்னாச்சு அவங்களுக்கு, என்னாச்சு இப்படின்னு கேள்விப்பட்டேன். they wanted to know. சில பேர் ஃபோனை எடுத்தா வைக்கவே மாட்டாங்க. அரை மணி நேரம் எங்க ஆஃபீஸில் ஒருத்தர் இருக்கார், அவன் இந்த பக்கம் பார்த்தா அந்த பக்கம் ஓடிடுவேன். ஏன்னா குட் மார்னிங் ஹவ் ஆர் யூன்னு சொல்லிட்டா போதும், அரை மணி நேரம் நான் மாட்டினேன், பேசியே சாவடிச்சிருவான். அந்த நாள் மீட்டிங் எல்லாமே குறைச்சு போயிட்டோம். என்னென்னமோ பேசுவான் பாருங்க, வேர்ல்டு எக்கானமி பேசுவான், இங்க பார்த்தா ஃபைனான்சியல் கிரைசிஸ்னுவான், யூகே. டேய், உனக்கு நான் குட் மார்னிங் சொன்னது ஒரு தப்பா? பேசிக்கினே இருப்பாங்க. டலைலா பேசிக்கினே இருக்கிறா. ஏன் தெரியுங்களா? அந்த ரகசியத்தை வாங்கறதுக்கு. யூ ஹாவ் டு பி கேர்ஃபுல். டு நாட் ஷேர் அபவுட் யுவர் லைஃப் டு அதர் பீப்புள் அன்லெஸ் யூ நோ தே ஆர் அ ப்ரேயர் வாரியர். அவங்க ஜெபிக்கிறதுக்கு தான் கேட்குறாங்கன்னு தெரிஞ்சா சொல்லுங்க, இல்லைன்னா உங்களை பற்றி சொல்லணும்னு அவசியமே கிடையாது. சில பேருக்கு ஓட்டவாய் இருக்கும், நீங்கள் ஒன்று கேட்டால் போதும் டட்ட எல்லாத்தையும் சொல்லி கொட்டி முடிச்சிருவாங்க. You have to be careful whom you are associating with. ஏன் தெரியுங்களா? நீங்க சொல்லிடுங்க, சொன்னா என்ன நடக்கும் தெரியுங்களா? வாசிங்க அடுத்த வசனம் 21. நான் வாசிக்கிறேன். பெலிஸ்தர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 வெண்கல விலங்கு போட்டு சிறைச்சாலையிலே மாவரைத்து கொண்டிருக்க. என்ன பண்றாரு அவரு? சார் என்ன பண்றாரு இப்போ? ஒரு தாடியை வச்சு 1000 பேனை கொன்னவரு இந்த பொம்பளை பேசி 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 டார்ச்சர் பண்ணி சொல்ல வேண்டியதை சொல்லக்கூடாத சொல்லிட்டு சார் மா வரைக்கிறார் இப்போ உட்காந்து. யூ நீட் டு பி கேர்ஃபுல். பீப்புள் வில் பாதர் யூ. யுவர் ப்ரேயர் டைம் ஷுட் நாட் பி காம்ப்ரமைஸ்ட். If you set a time 8 to 8:30 is my prayer time with the family, nobody should bother you. தேவையில்லாத சபை கதைக்கு வரும். அன்னைக்கு தான் கேட்பாங்க, தெரியுமா சர்ச்சில் என்ன ஆச்சுன்னு? போச்சு உங்க 3/4 மணி நேரம். தெரியுமா வேலையில் என்ன ஆச்சு? போச்சு 1 மணி நேரம். உதவாத காரியங்கள். இதனால உங்க பிரேயர் லைஃப் கூடனா பேசுங்க, இல்லைன்னா பேசாதீங்க. Delilah was keep on talking. இவன் எழுஞ்சி என்ன பண்ணிருக்கணும்? போயிட்டு இருந்திருக்கணும். எங்க படுத்து இருக்கிறார்? வாசிங்க 19 வாசிங்க. அவள் அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி அப்படியே தடவி கொடுத்து, சொல்லுப்பா சொல்லு என்ன நடந்துச்சு இன்னைக்கு? அப்படியா சொன்னாங்க அந்த மீட்டிங்ல? போச்சு 3/4 மணி நேரம் நித்திரை பண்ண வச்சிருந்தார். இவன் வீட்டுக்கு போயிருந்தா கூட தப்பிச்சிருக்கலாம். என்ன பிரச்சனை தெரியுங்களா? இவனுக்கு தலைமுடியை வெட்டிட்டாங்கன்னே தெரியல, தைரியமா எழுந்து வெளியில போறாரு. போனோன்னு தூக்கின்னு போயிடுவாங்க. வா, நான் சொல்றேன், உங்க அபிஷேகத்தை நீங்க இழந்துடக்கூடாதுன்னா நீங்க யார் கூட எவ்வளவு நேரம் பேசுறீங்கன்றதுல ஜாக்கிரதையா இருக்கணும். யூ ஷுட் நோ ஹூ யூ ஆர் ஸ்பெண்டிங் டைம் வித். நான் ஸ்டாப்பா நான்சென்ஸ் நடக்கும் பேசி, ஒரு பிரயோஜனம் கிடையாது. நான் ஏன் இதை சொல்றேன் தெரியுங்களா? இது உங்களுடைய ஜெபத்தை பாதிக்கும். This will hinder your prayer. இதை பர்சனலா நான் நிறைய முறை அனுபவிச்சிருக்கிறேன். நம்மளுக்குள்ளாக இருந்த அந்த ஜெப வாஞ்சியே கொஞ்சம் கொஞ்சமா குறையும். ஒரு நாள் அக்னியா இருந்திருப்போம், அபிஷேகத்தை இப்படி பண்ணணும்ட்டு கேட்டு கேட்டு கதைங்க நம்ம மண்டையில போய் 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 என்னாச்சு? இது லோவர் லோட் ஆயிடுச்சு. ஆண்டவர் தூரம் போயிட்டார். உங்களுக்கு மேல ஒவ்வொருத்தர் மேல ஒரு அபிஷேகம் இருக்குது. He has put an anointed, he has anointed each and every one of you with an oil. You know why is it an oil? So that nobody can claim you. பிசாசு எடுத்து அப்பப்போ ஒரு லேபிள் ஒட்டுவான், இவன் எனக்கு தெரியும் பழைய ஆளு நம்ம ஆளு. அந்த லேபிள் ஒட்டாது. ஏன் தெரியுமா? உங்க மேல ஒரு அபிஷேகம் இருக்குது. இவன் ஒரு பழைய ரவுடிங்க, இவன் எனக்கு தெரியுங்க ஒரு ரவுடி தானே பொறுக்கி, உங்க மேல ஒரு லேபிளை ஒட்டுவான். அது ஒட்டாது. ஏன் தெரியுமா? உங்க மேல ஒரு அபிஷேக தைலம் இருக்குது. You are all been anointed by God. You have to be careful holding that anointing. அதனால தான் அபிஷேகம் என்னை ஊற்றுறாரு. இவங்க ஜெபம் தடைப்படக்கூடாதுன்னா நீங்க என்ன பண்ணணும்? தேவையில்லாத பேச்சுக்களை குறைக்கணும். உங்க ஜெபம் தடைப்படக்கூடாதுன்னா அபியூசிவ் வேர்ட்ஸுக்கு ஈக்குவலாக நீங்கள் யோசிச்சுனே இருக்காதீங்க. டோன்ட் பாண்டர் ஆன் இட். லெட் இட் கோ. யூ நோ வை? த விக்ட்ரி இஸ் யோர்ஸ். என்னைக்கு அதை விட்டுறீங்களோ உங்கள் ஜெயம் உங்களுக்கு வீட்டுக்கு வரும். ஜெயத்தை உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் வேலையை கேட்டால் வேலையை கொடுப்பார், வீட்டை கேட்டால் வீட்டை கொடுப்பார். எதை குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களோட எண்ணங்கள்லாம் ஜெபத்தில் தான் இருக்கணும்.
ஜெபத்தில் போராடுன்றார். போராடி என்னத்தை கேட்கணும்? ஆண்டவர் உங்கள் அன்பை ஊற்றுங்க, ஆண்டவர் உங்களுடைய வார்த்தையை நான் அதிகமாக தெரிஞ்சுக்கணும். லார்ட் ஹெல்ப் மீ டு க்ரோ இன் த நாலேஜ். தென் ஆல் யுவர் நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ் வில் பி மெட். நான் போய்கொண்டே இருக்கலாம், நிறைய காரியங்கள் இருக்குது, பட் ஐ வாண்டட் டு ஸ்டாப் ஹியர். நெகேமியா ஒரு வாழை கட்டுறாரு, அவர் ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து கட்டுறாரு. இன்னத்தை நம்ம பேசுவானுங்க, என்னத்தை பெரிய வால் கட்ட வந்துட்டான், ஒரு நரி எழுஞ்சி நின்னா கூட வாலி விழுந்துடும். கிரிட்டிசிசம், தேர் வில் பி கிரிட்டிசிசம் அகெயின்ஸ்ட் யூ. என்னத்தை இவங்க என்ன தைரியத்தில் இவங்க பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டாங்க, என்னது கிரிட்டிசிசம். பட் யூ நோ வாட், அந்த வால் பலமாக நின்றுச்சு. எந்த நரி ஏறினாலும் விழலை, எந்த மனுஷன் ஏறினாலும் விழலை. நீங்கள் செய்ய வேண்டியதை செய்யுங்க, ஏன்னா ஆண்டவர் உங்களோட இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் எந்த கிரிட்டிசிசத்துக்கும் செவல் கொடுக்காதீங்க. இன் யோர் ஒர்க், இன் யோர் ஸ்டடீஸ், இன் த எஜுகேஷன், இன் யோர் மினிஸ்ட்ரி, டோன்ட் பாதர் அபவுட் கிரிட்டிசிசம். யூ நோ வை? That will bring the disconnection in your prayer. Ignore the abusive words. Stop the people who are bothering you. Ignore the criticism. 3 things Satan will bring against your prayer. He knows how valuable your prayer is. அவன் டார்கெட் எல்லாம் உங்கள் குடும்பத்தை வச்சு உடைப்பான். அவன் டார்கெட் எல்லாம் உங்கள் தனி ஜெபத்தை உடைப்பான். அவன் டார்கெட் எல்லாம் நீங்கள் அபிஷேகத்தில் இன்னும் நடந்து போயிடக்கூடாது, இன்னும் அந்த அனாயிண்டிங்குள்ளே போயிடக்கூடாது, அதை தடுத்து நிறுத்துவான். இந்த மாதிரி சத்தங்க வந்துக்கினே இருக்கும். when you learn to stop this, you will go to the next level in the prayer. ஆண்டவருடைய அன்பு உங்கள் உள்ளத்தில் ஊற்றப்படும், ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்குள்ளே ஊற்றப்படும். அந்த கொடுக்குற பலன் வேறு எதுவுமே உலகத்தில் கொடுக்க முடியாது. ஹல்லேலூயா. கண்களை மூடி நம்ம ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். Father Lord, thank you for this wonderful evening. You have chosen a small group of people this evening to speak to them and minister to them, Lord Jesus. ஆண்டவரே, எங்களை ஒரு சிறு கூட்டமாய் ஒரு குடும்பமாய் தெரிந்து கொண்டு நீர் எங்களோடு இன்றைக்கு பேசினீங்க, அதற்காக நன்றி. அப்போ அநேக நேரங்களில் ஒரு வார்த்தை எங்களை குழப்பி போட்டுடுது. எங்களை பற்றி ஒருவர் சொல்லுகின்ற குறை ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையை தலைகீழாக மாற்றிடுறது. அநேக நேரத்தில் தேவையில்லாமல் எங்களுடைய நேரங்களை நாங்கள் செலவழிச்சுன்னு இருக்கிறோம். It doesn't add any value to our life. Many times the criticism, Lord, hurt us badly. It is putting us down. But this evening, Lord, you spoke to us. Help us to be like David, the great warrior king. If he can ignore that abusive words, Lord, help us to move on. Lord, if Samson ignored the bothering, he would have been the strongest man, but he missed to do it. And Nehemiah ignored all the criticism and moved forward in the ministry. Lord, many of us are here going through a lot of challenges in life. Many criticism affecting us, many people bothering us. There are many abusive words that we heard. But Lord, this evening you spoke to us very clearly. We wanted to grow in the love of Christ. கிறிஸ்துவின் அன்புல நாங்கள் இனிமே வளர போறோம். ஆண்டவர் உம்முடைய வார்த்தையில நாங்க வளர போறோம், உம்முடைய அபிஷேகத்துல நாங்க வளர போறோம். We want to say thank you for this wonderful evening and thank you that you ministered to us this evening. இங்கே கேட்ட ஒவ்வொருத்தவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. இந்த மாலை ஜெபித்த ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. ஆண்டவர், இந்த மாலை நேரத்தில் இந்த குளிரில் அவங்க வீட்டில் இருந்திருக்கலாம், பட் they chose to come to your presence. நீங்கள் ஒருத்தரையும் வெட்கப்பட்டு போக போகிறதில்ல, வெறுமையாகவும் அனுப்ப போகிறதில்ல. நான் அதற்காக நன்றி செலுத்துக்கிறேன். You're going to heal them, you're going to minister to them, you're going to touch them. Lord, they're going to grow in your love, they're going to grow in the knowledge of the word, and you're going to bless them with all that they've been asking for. Let every of your children here, let them be blessed and let them prosper. In the days to come, Lord, I know you're going to raise many more testimonies and people are going to glorify you. I give you all the glory and honor. In Jesus' mighty name I pray. Amen, amen, amen. Thank you. கேட்க ரெடியாக இருக்குதா? இன்னைக்கு இந்த தாவீதோடு இருந்த ஆர்மியை பற்றி நான் வாசிக்கிறப்போ ஆண்டவர் எனக்கு ஞாபகப்படுத்தின ஒரு காரியம்,
Even our prayer fellowship, God has given so many warriors here. Without the warriors, we can't do anything here. இதற்காக பாடுபடுற உழைக்கிற எத்தனையோ பேர் இங்க இருக்கிறீங்க. Every one of you taking part. ஒவ்வொருத்தரும் நான் பேர் சொல்ல முடியாது. ரிச்சர்ட் பிரதரா இருக்கட்டும், ஜேசுதா பிரதர், சிஸ்டர் ரேச்சல் இருக்கட்டும், பிரதர் ஜார்ஜ், பென்னு, பிரதர் டேவிட் பிரவீன், பிரதர் ஆனந்த், பிரதர் முத்து, நான் சொல்லிக்கினே போகலாம், பிரதர் லோகேஷ், சொல்லிக்கினே போகலாம். ஏன் தெரியுங்களா? இங்க இருக்கிற எல்லாருமே ஒரு வகையில இந்த ஊழியத்துல பங்குள்ளவரா இருக்கிறீங்க. You are all the warriors in building the kingdom of God. பிரின்ஸ் இருக்கட்டும், அண்ணனா இருக்கட்டும், எல்லாருமே பங்கு வகிக்கிறீங்க. கை உடைஞ்சாலும் நவீன் வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் அந்த குடும்பம் அங்கே நின்று கிச்சனில் நின்று கழுவுறாங்க. ஒவ்வொரு வாரமும் பிரதர் முத்து எல்லா இடத்தையும் க்ளீன் பண்ணிட்டு போறாரு. You are all the warriors in the kingdom of God. Hallelujah. நம்ம எல்லாம் சேர்ந்து தான் இதை கட்டுறோம். நான் வாரிசு குறித்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் இது gave me a prompt. We have a warriors here. And together we are building the kingdom of God. Hallelujah. அதனால I wanted to say thank you. It's not one man army here. We are all an army of God working for the kingdom. Hallelujah.